மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் கடல் சீற்றம் காணப்படக்கூடிய நிலையில் கடலின் நடுவே போடப்பட்டிருந்த ஆராய்ச்சிக்கான மிதவை கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் அதற்கு முன்பாக செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரைக்கு வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காக இருக்கக்கூடிய மிதவை தற்போது கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் கடல் சீற்றம் காணப்படக்கூடிய நிலையில் கடல் நடுவே போடப்பட்டிருந்த ஆராய்ச்சிக்கான மிதவை தற்போது கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கிறது. அதற்கு முன்பாக பொதுமக்கள் புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய மிதவையின் மீது ஏறி அதில் புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் கடற்கரைக்கு வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் தற்போது பொதுமக்கள் அங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளும் ஒருபுறம் வெளியாகி இருக்கிறது. கடலின் நடுவே போடப்பட்டிருந்த ஆராய்ச்சிக்கான மிதவை கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அதற்கு முன்பாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் கரை ஒதுங்கிய மிதவையுடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க ஆர்வம் காட்டும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, மேலும் விவரம். வணக்கம் ஷியாம். வங்கக்கடல் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விரைவில், அதாவது இந்த மாலைக்குள்ளாக புயலாக உருவெடுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து கடல் சீற்றமானது அதிகரித்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு ஆள் உயரத்திற்கு இந்த ராட்சத அலைகளானது அடித்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய போர்ட்டில் நிற்க வைக்கக்கூடிய இந்த மிதவையானது இங்கு அடித்து வரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மிதவை கடலில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு, அதாவது கடல்ல வெவ்வேறு நாடுகளில் இருந்து துறைமுகத்திற்கு வரக்கூடிய கப்பல்களுக்கு இண்டிகேட் செய்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மணல் மேடுகள் இருக்கிறது, பாறைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் கரை பகுதியாக இருக்கிறது என்பதை கப்பலுக்கு இந்த மிதவையானது சிக்னல் கொடுக்கும். அப்படி போர்ட்டு பகுதியில இதை மிதக்க வைத்திருப்பட்டிருந்தது. இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக அந்த மிதவையானது கடற்கரை ஓரமாக கரை ஒதுங்கி இருக்கிறது. சரியாக விவேகானந்தர் இல்லத்திற்கு முன்பாக இந்த மிதவை கரை ஒதுங்கி இருக்கிறது. இந்த மிதவையை பார்ப்பதற்காக ஏராளமானோர் ஆர்வம் காட்டி இதன் அருகே சென்று புகைப்படம் எடுத்து வருகிறார்கள். கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் காற்றின் வேகம் அதிகமாக அடிப்பதன் காரணத்திற்காகவும் கடலோர பகுதிகளில் யாரும் வர வேண்டாம், கடலில் யாரும் குளிக்க வேண்டாம், மீன் பிடிப்பவர்கள் கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரித்திருந்த போதிலும் கூட இந்த மிதவையை பார்ப்பதற்கு இளைஞர்கள், முதியவர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் இங்கே மெரினா பீச்சுக்கு இங்கே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அப்படி போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்கள் பேச்சை கேட்காமல் அவர்கள் எச்சரித்த பொழுதிலும் கூட அந்த மிதவையின் மேல் ஏறி நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிவாரத்தில் நின்று புகைப்படம் எடுத்து வருகிறார்கள். அடிக்க காற்றின் காரணமாகவும் அலை மோதுவதன் வேகத்தின் காரணமாகவும் அந்த மிதவை அசைந்து வருகிறது. ஏறத்தாழ டன் கணக்கில் இறைக்கின்ற அந்த மிதவையின் அருகே நின்று ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து வருகிறார்கள். ஷாம், தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ஜெரி.